இந்த கடையெல்லாம் அதிகமாகிறதுனால 54 புது பிராண்டையும் கொடுக்குறாரு. குடிச்சு சந்தோஷமா இருங்க, உங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சுக்குங்க. ஸ்கூல் குழந்தைங்க மட்டும் 2000 பேர் போய் பஸ் ஏறி போறாங்கண்ணா. இங்க எல்லாம் தண்ணி போட்டு வந்தா எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம மது வளர்ப்புத்துறை மந்திரி கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏ இருக்கார் இல்லைங்களா, நம்ம மந்திரி விக்னேஷ், அவரோட சொந்த ஊரில் தான் இருக்கோம். இது கிணத்துக்கடவோட மெயின் பஸ் ஸ்டாப். இங்கே பாருங்கள் பின்னாடி இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சில அடி தூரத்தில் இங்கே பாருங்கள், அவர் மது வளர்ப்புக்கு ஒரு கடை வச்சுருக்காரு. இங்கே டாஸ்மாக் கடை. இந்த மாதிரி இன்னும் சில சிறப்பு திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 4057 கடை இருக்குது. இந்த 4057 கடை இல்லாமல் கூடுதலாக 4057 பார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த மது பிரியர்களுக்காக நம்ம மது வளர்ப்புத்துறை மந்திரி என்ன பண்ண போகிறாருன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தள்ளி தனியாக பார் நடத்திக்கலான்னு சொல்லி இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு குடிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு 4000 இடத்துல இருந்து 8000 இடமா வருது. இது இல்லாமல் FL2 அப்படிங்கிற லைசன்ஸில் ஒரு 1200 கடை. இது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கொண்டு வந்தது. அதையும் தொடர்றாங்க வெற்றிகரமாக. மேலும் 6000 இடத்துல FL3 லைசன்ஸில் 6000 பார் லைசன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். மொத்தம் 12000 கடை பக்கம் இருக்குது. இது இல்லாமல் இப்போ ஒரு 4000 பார் உங்களுக்கு அடிஷனலாக கொடுக்குறாரு. இந்த கடையெல்லாம் அதிகமாகிறதுனால 54 புது பிராண்டையும் கொடுக்குறாரு. குடிச்சு சந்தோஷமாக இருங்க, உங்கள் குடும்பத்தெல்லாம் அழிச்சுக்குங்க, நாட்டை கஜானாவை நிரப்பி நல்லா வச்சுக்குங்கன்னு சொல்கிறாரு நம்ம மது வளர்ப்புத்துறை மந்திரி விக்னேஷ். வணக்கங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே டாஸ்மாக் கடை இருக்கு. ஆமாங்க. இது மக்களுக்கு இந்த அளவுக்கு அசௌகரியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தொந்தரவு தான், ப்ராப்ளம் தான். என்ன பண்றாங்க? போக்குவரத்துக்கு ப்ராப்ளம். குடிச்சிட்டு என்ன பண்றாங்க மக்கள்? குடிச்சிட்டு போட்டு இங்க உட்காந்துப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட் படுத்துப்பாங்க. இது இடத்துல தான் இருக்கு. இப்ப உங்க ஊரை சேர்ந்தவர் தான் மது விலக்குத்துறை மந்திரி. கண்டிப்பா இல்லைங்களா? அவர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? ஆனா அது நம்ம கட்சியில் சம்மந்தம். யாரு கவர்மெண்ட் யாராவது இருக்கான்னு ரூல்ஸ் தெரியாதுங்க. அவங்க பாத்துக்கோங்க. அந்த கடை இருக்கிறது நல்லதா கெட்டதா? எந்த கடை மட்டும்னா கணக்கால 7 கடை இருக்கு. 7 கடை இருக்கு. ஆமாங்க. சின்ன ஊரா தானே இருக்கு. 7 கடை இருக்கு. அது நீங்க தான் பாத்துக்கோண்டா. இப்போ 8 கடை இருக்கு. ஆமாங்க. இந்த கடை மூணுனா நல்லது. இந்த கடை மெயின்டெய்ன் மூடுங்களா? 8 கடையும் மூடுங்க. அப்ப கிணத்து கடவுல இருக்கிற கடவுளெல்லாம் மூடுங்க. 8 கடை மட்டும் இல்லைங்க. இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 12000 லைசன்ஸ் இருக்கு. ஆமா. இது இல்லாம ஏறத்தாழ நான் சொல்றேன், இது இல்லாம புதுசா 100 மீட்டர் தள்ளி பார் வச்சுக்கலான்னு சட்டம் கொண்டு வந்திருக்காரு ஊர் மந்திரி. ஆமா. இது என்னன்னா, இந்த பார் இருக்கு, இந்த கடை இருக்கு இல்லைங்களா, நீ குடிக்கிறீங்க இப்ப. ஆமா. இல்லாம ஒரு 100 மீட்டர் தள்ளி அப்புறம் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பார் வந்துரும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? அது 100 மீட்டருக்கு ஒண்ணு. அப்ப 4000 கடை இருக்கு. 8000 இடம் ஆயிரும். 8 கடை இருக்கு கிணத்து கடை. அப்ப 14000 மூடுனா 8 கடையும் மூடுங்க. இல்லன்னா இத மூடுறதுக்கு வாய்ப்பு. இப்ப 8 16 ஆக்க போறாரு. நல்லதா தப்பா? அதாவதுங்க, தமிழ்நாட்டிலேயே சொல்றேன், சுத்து வட்டாரத்துல எல்லா மாநிலத்திலும் போயிட்டு வந்துட்டேன். தமிழ்நாட்டிலேயே இந்த கிணத்துக்கடவு தொகுதியில் தான் கடை 1/2 கிலோமீட்டருக்கு கூட இல்ல, 500 மீட்டருக்கு ஒரு கடை. இந்த கடை ஒண்ணு, இங்கிருந்து எடுத்து அந்த கடை ஒண்ணு. அதனாலதான் இந்த ஊருக்காரர் அந்த ஊருக்காரர் எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் போட்டு போனா போடலையா, அதை பத்தி எனக்கு தெரியாது. தமிழ்நாடு தொகுதியிலேயே இந்த 8 கடை, அதிகமான கடை இருக்கிற இடம் ஒண்ணு இது ஒண்ணுதான். இல்ல இப்ப மொத்தமா டாஸ்மாக் கடை மூடிட்டா, கோவிட் பீரியட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, வீட்டுலதான் இருந்தாங்க. குடிச்சதை மறந்துட்டாங்க. மறுபடியும் கடை திறக்கலன்னா நேரம் குடிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் நல்லது. கண்டிப்பா. இப்ப இத தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும் குடியினால வர நோயில மட்டும் 20000 பேர் சாகுறாங்க. கண்டிப்பாங்க, சாகுறாங்க. ஆக்சிடென்ட்ல பல்லாயிரம் பேர் சாகுறாங்க. இருக்கலாங்க. இந்த கடையெல்லாம் மூடிட்டா நாட்டுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு நல்லதுதான். கண்டிப்பா இல்லன்னு நீங்க மூட்டின ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா மூடலாம் சார். நீங்க மூட்டின ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா ஆதரவு கொடுப்பேன். நீங்க மூட்டின ஆதரவு ஐயா, நீங்க மூட்டின ஆதரவு சாத்திருக்குமா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? மூடுனா ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுங்க. ஐயா சொல்லுங்க. ஓ, கால்லாம் கெட்டு போயிடுச்சு. ஐயா, சாராய கடை மூணு ஆதரவு கொடுப்பீங்களா? ஆதரவு கொடுப்பீங்க. இப்ப ஐயா, நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஒரு கடை மட்டும் ரொம்ப இடத்துல இருக்கு. ஒரு கடை
இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாரோட கருத்துமே இப்போ வந்து இங்க இருக்கிற எல்லாரோட கருத்துமே கூட்டணுன்றதுதான். எல்லா கடையும் மூடுனா எல்லாருமே நல்லா தான் நல்லா தான் இருப்பாங்க. இந்த கிணத்து கடவுள் இந்த கடை மூடி அந்த கடையை திறந்து இது வச்சா யாரு நான் எல்லாத்துக்குமே மொத்தமா கூட ஒரு நாளைக்கு இங்க ஸ்கூல் குழந்தைங்க மட்டும் 2000 பேர் போய் பஸ் ஏறி போறாங்கண்ணா இங்க. எல்லாம் தண்ணி போட்டு வந்தா எப்படி போவாங்க எப்படி வருவாங்க அதெல்லாம் பாக்கணும்னா யோசிக்கணும்ல, அதுவே பெரிய பிரச்சனையா. எல்லா கடையும் சேர்ந்து மூடியாட்டும் இல்லாட்டா எல்லா கடையும் திறந்து இந்த கடை பிரச்சனை. இந்த கடை முன்னா இந்த கடை நல்லா இருக்கு. ஸ்கூலுக்குள்ள நன்றிங்க. எல்லாரும் சிறப்பா அவங்க கருத்தை சொன்னீங்க. எந்த கடைனா போவோம், எல்லா கடை சாத்தினாதானே பிரச்சனையே இருக்காதுண்ணா. இல்லைன்னா போதான் தோணும். பண்ணா நாங்க பண்ணிதானே ஆகணும். சார் நீங்க என்ன சொல்றீங்க? கடையெல்லாம் மூடிடலாமா? நல்லபடியா நடக்குது. காலையில இங்க வந்துங்க, இங்க பாருங்க. காலையில வந்து ஓபன் பண்ணாம பண்ணாருல, இது ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரே முட்டா பண்றது நல்லதுதான், எங்களுக்கு நல்லதுதான், வீட்டாளர்களுக்கு நல்லதுதான். உங்க கருத்துக்கு நன்றிங்க. எல்லாரும் சிறப்பா பேசுவாங்க. இன்னும் 10 வருஷம் கூட வாழ்ந்துடலாம். முடிஞ்ச அப்படின்னா இருக்கிறவங்க மேல வாழ்ந்துருக்காங்க. இப்ப நம்ம எல்லா மக்களோட கருத்தையும் கேட்டோம். இதுல வந்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து மதுப்பிரியர்கள் தான். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த கடைகள் எல்லாம் மூடிட்டா மது குடிக்கிறத மறந்துருவோன்றாங்க. இது நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. இப்போ இந்த நண்பர் மாதிரி சில பேர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இந்த குடினால வருஷத்துக்கு 20,000 பேர் இறந்து போயிடுறாங்க. இது இல்லாம குடினால 3000த்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் வருஷம் நடக்குது. இதெல்லாம் தடுத்து மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும், எடுத்தே தீரணும். நன்றி. தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்றெழுக